ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, புவி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு மேல ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியும். நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவே தலைவனா தெரியுதான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, வெறும் கவர்ச்சி. கவர்ச்சி எவ்வளவு. யாரு வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியா வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு, டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சாலு, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங், வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ, எல்லாம் பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரே இளவும் தேவையில்லை. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சி தான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, ஆலை கரும்பாறையை கலைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய், கடைசியாக நான் வென்று முடிப்பேன், அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன் ஏன் நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரடைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். அந்த கூற்றுக்கேற்ப விலகிச் செல்லாமல் கூடியவர்களா இங்கே இங்கே பல ஆண்டுகளாக கூவுகிறோம், சேவல் போல கூண்டுக்குள் இருந்து. அப்ப எப்போது கேட்கும்? கூரை மேல் ஏறி அதே சேவல் கூறினால் எல்லாருக்கும் கேட்கும். தோற்று போனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் துவண்டு போய் விடுவார்களா? இல்லை, வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோங்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கு இருக்கிறத வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி.